ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டே கார்த்தி, நீ ஏன்டா இப்படி உட்கார்ந்து இருக்க? டேய் என்னடா? ஏய் கார்த்தி, என்ன கார்த்தி, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? டேய் என்ன ஆச்சு? கார்த்தி, இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி அழுதுட்டு இருக்க? நீ அழுவுறதுக்காக நாங்க இப்படி போராடிட்டு இருக்கோம். ஏய் அழாத கார்த்தி, என்னாச்சு? ஏன் இப்ப அழற? இல்ல அண்ணா, நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிருங்க. அந்த ராட்சசி கூட என்னால வாழ முடியாதுண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவ கூட வாழ்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைண்ணே. அண்ணா, அவளுக்கு எனக்கு சுத்தமா செட் ஆகாதுண்ணே. அவ ஏமாத்துறாண்ணே, தெரிஞ்சிட்ட மாதிரி நடிக்கிறா. அந்த ராட்சசியால தானே உன் வேலையா போச்சு. அது தெரிஞ்சும் நம்மளால அவளை எதுவும் பண்ண முடியல பாருங்களேன். தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் நடத்தினா உன்னை அவ திருந்தி வாழ்வா, இல்ல இந்த வாழ்க்கையை வேணான்னு ஒதுங்கி போடுவான் தானே நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் அவ கொஞ்சம் கூட திருந்தவே இல்லைண்ணே. ஆனா நீங்க என்னடானா நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறேன்னு சொல்றீங்க. அதனால என்ன கார்த்தி இப்போ? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? அவளோட அம்மாவும் அண்ணனும் போற வேகத்தை பார்த்தா அவங்க என்ன பிரச்சனை வேணா பண்ணுவாங்கன்னு தோணுது. தாலி பெருக்கி போடுற அன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் மறந்துட்டீங்களா? மறக்கலடா. ஆனா அவங்க பண்ண எல்லா பிரச்சனையும் மீறி ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. அதே மாதிரி நாளைக்கு உன்னோட மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனும் நல்லபடியா முடியும். அண்ணா இல்லண்ணே, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணே. இப்ப இந்த கல்யாணத்துக்கு தேவை ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, டிவோர்ஸ் தான். தயவு செஞ்சு நான் சொல்றதை நீங்க ரெண்டு பேருமே கேளுங்க. ஒரு நல்ல வக்கீலா பார்த்து நீங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ண சொல்லுங்க. எனக்கும் அவகிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிரும். இந்த வீட்டுக்கும் நிம்மதி சந்தோஷம்னு எல்லாமே திரும்ப கிடைச்சிரும். அதை விட்டுட்டு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணி அவனு முடிவோடு இருந்தீங்கன்னா நானும் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியிருக்கும். டேய் என்னடா பேசுற? என்ன பேசுற? நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே நாங்க இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அண்ணா, என்னால தாங்கிக்க முடியலண்ணே. எவ்வளவு ஒருத்தி வாழ்றதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன கஷ்டப்படணும்? எவ்வளவு ஒருத்தைய வாழ வைக்க இல்ல கார்த்தி, உன்னை வாழ வைக்கதான். அண்ணே, என் வாழ்க்கைய பத்தி கவலைப்படாதீங்க. நீ அது எப்படியோ போட்டோம். கார்த்தி, உன்னோட வலி வேதனையில எங்களுக்கு புரியாம இல்ல, எங்களுக்கு நல்லாவே புரியுது. நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிரும் நம்பு. நாளையில இருந்து சத்யா ஒரு நல்ல மனைவியா உன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பான். இல்லனா உன் கூட வாழ மாட்டான். ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா நாளைக்கு தெரிஞ்சிரும். இதான் நம்ம கடைசி முடிவு. ஆமாண்டா கார்த்தி, நானும் ஆதர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல இந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்டே போகக்கூடாது. அது நம்ம யாருக்குமே நல்லதில்லை. நாளையோட ஒரு முடிவு எடுத்து ஆகணும். நீ தைரியமா இரு, நான் இருக்கேன். டேய், நீ நல்லா இருக்கணும்னு தான் ஆதரவு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறா. அப்புறம் இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும்ல. நீ கவலைப்படாத. இப்படியே அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அழாத கார்த்தி. இங்க பாரு, கண்ணீரால எந்த பிரச்சனையும் அழிச்சிட முடியாது. ஆனா அந்த பிரச்சனையை அழிக்க நமக்கு தெம்போ தைரியமும் வேணும். அதை உன் கண்ணீரால இல்லாம பண்ணிராத. இங்க பாரு, அழாத. ஆம்பளைங்க அழலாமான்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா பொண்ணுங்களே அழக்கூடாது கார்த்தி. பொண்ணுங்கன்னு இல்ல, யாரும் அழக்கூடாது. அழுதுகிட்டே பிறந்தாலும் நாம அழறதுக்காக பிறக்கலல்ல. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுது. வெரி குட். நாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு வரோம். சரியா?